ஈராக்ல இருக்கக்கூடிய எர்பில்ல மிகப்பெரிய மிசைல் தாக்குதல். இந்த எர்பில்ங்கிறது இந்த குர்திஸ்தான் ரீஜன் இருக்குல்ல, அவங்களோட கேபிட்டலாம் வச்சிருக்காங்க. அதாவது இது ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஈராக்கோட கேபிட்டல் பாக்தாத் தான். இந்த ஈராக்ல செப்பரேட்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி ஒரு செப்பரேட்டிஸ்ட் தனியா ஒரு நாடு எடுத்து அதுல கேபிட்டலா அறியப்படுறது தான் இந்த எர்பில். இந்த குர்திஸ்தான் ரீஜனோட கேபிட்டல் தான் இந்த எர்பில். இது மேல வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதே குர்திஸ்தான் பகுதி சிரியாலையும் இருக்கு. அந்த பகுதியில தான் துருக்கி போய் அடிக்கடி குண்டு போட்டுருக்காங்க. இந்த ரெண்டு பகுதியிலையும் தாக்குதல் நடக்குது, ரெண்டு பகுதி இழப்புகள் ஏற்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இழப்பு அமெரிக்காவுக்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பக்கம் துருக்கி, இந்த பக்கம் ஈரான், ஆபரேஷன் டூ ஸ்வாட் சொல்லியிருந்தோம் இல்லையா, இவங்க இருதரப்புலையும் இணைஞ்சு இங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா சமீபத்துல இந்த துருக்கி வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குர்திஸ்தான் பகுதின்னு அறியப்படக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க துருக்கி. காரணம் என்ன, அவங்களுக்கு ஆகாததுனால அவங்க பதில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குர்திஸ்தான் இருக்கிறாங்களே அவங்க வந்து தீவிரவாதி, அதனால அவங்க வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இப்ப தாக்குதல் பண்ணிட்டாங்க. தாக்குதல் பண்ணதுனால எதுக்காக பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காரணம் என்னன்னா, மொசாடோட ஹெட் குவார்டர்ஸ் அங்க இருந்துச்சு, ஈராக்கோட எர்பில் இருந்துச்சு. அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மேல குண்டை போட்டோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஈரானே டைரக்டா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ பதிலுக்கு அந்த குர்திஸ்தான் ரீஜன் இருக்காங்களே, அங்கிருந்து கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த எர்பில்ல இருந்தெல்லாம் இது போல வந்து கவோர்டான அட்டாக்கு, இது போல கோழைத்தனமான தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 4 சிவிலியன் நடந்துட்டு சொல்லப்பட்டு வருது இந்த தாக்குதல்னால. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இஸ்ரேலோட மொசாட் ஏஜென்ட் இருந்தாங்க, அதனால அங்க தாக்குதல் பண்ணிட்டோம். அது மொசாடோட ஹெட் குவார்டர்ஸா இருந்தது. அங்கிருந்து தான் எங்களோட நாட்டுல சமீபத்துல வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்தது இல்லையா, அந்த தாக்குதலுக்கு அவங்க காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இப்போ வந்து பதிலுக்கு ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க, அதாவது பதில் தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதுக்கு உலகம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க, தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்புன்னு சொல்லும் போது, ஒரு பக்கம் துருக்கி ஒரு பக்கம் ஈரான், அங்க குர்திஸ்தான் அடிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அங்க மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட இருப்புக்கு ஆபத்து வரும்ன்ற பட்சத்துல இங்க கீழே ஹவுதிஸ் மேல நடக்கக்கூடிய தாக்குதல்ல கொஞ்சம் அப்படியே குறையும், வீரியம் குறையும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அனலிஸ்ட் அது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஒன்றும் சும்மாலாம் இல்லை, நாங்க யாரையும் பார்த்து பயப்பட மாட்டோம், எந்த ஆக்சிடென்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ஒரு தைரியமான முடிவு வந்து ஈரான் தரப்பு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஈரான் அப்படி செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒருவேளை இதை செய்யலை அப்படின்னா ஈரானோட மக்கள் மத்தியில நம்ம நாட்டோட அரசாங்கம் கொஞ்சம் வீக்கா இருக்குது, பயப்படுது அப்படிங்கிறது போல மனப்பான்மை வந்துருச்சுன்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கு இல்லையா, என்னதான் இருந்தாலும் அங்க டிக்டேட்டர்ஷிப் தான், இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கவிழ்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல அரசுலாம் இருக்கிறதுனால இது போல வந்து அவங்க ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ ஈரான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க. இது உலக நாடுகள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதுல ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, நானும் ரவுடி தான், என்னையும் ஆட்டோல ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அவர்கள் வந்து ஆட்டோல ஏற பார்ப்பாரு இல்லையா, போலீஸ்காரன் வந்து கூப்பிடும் போது என்னையும் ஏத்துக்குங்கப்பா, நானும் ரவுடி தான் அப்படிங்கிறது போல டார்ச்சர் பண்ணுவாரு. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அது போல டார்ச்சர் பண்றாங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வந்திருக்கு. என்னன்னா, ஈராக்ல நடந்த தாக்குதல்ல எங்களுக்குள்ள எந்த சேதமே இல்லைங்க, ரொம்ப ரெக்லஸான தாக்குதல், யூஸ்லெஸ் தாக்குதல் அப்படிங்கிறதோட அமெரிக்க தரப்புல சொல்லிக்கிறாங்க. அதாவது அவங்க மேல எந்த ஒரு தாக்குதல் இல்லை, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அவங்களோட சம்பந்தப்பட்ட யாருக்குமே எந்த ஒரு உயிர் சேதமே இல்லை அப்படிங்கிறதோட அமெரிக்கா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா நீங்களா பண்ணீங்க அப்படிங்கிறதோட கேள்வி வந்து எல்லாத்துக்கும் வருது. பண்ணது நானு, அடிக்கிறது யாரோவா அப்படிங்கிறது போல அவங்க யோசிக்கிறத அவங்க மறைமுகமா சொல்லி காட்டுறாங்களா ஈரானுக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஒரு வேலை இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈரான், ஓ நீதான் பண்ணியா அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கிட்டு ஈரான் பதிலடி கொடுப்பாங்களா அமெரிக்காவுக்கு அப்படின்ற கேள்வி வருது. எதனால பொறுத்து இருந்து பார்ப்போம். இங்க ஈரான் ஈராக் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதே போல யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் அமெரிக்காவால இயக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கார்கோ கப்பல், அதை குறி வச்சு தாக்கி இருந்துருக்குறாங்க. ஒரு ஆன்டி ஷிப் மிசைல் போய் தாக்கி அழிச்சிருந்துருக்கு அந்த கார்கோ ஷிப்பை. ஆனா அந்த ஷிப்புக்கு பெருசால எந்த சேதமும் ஏற்படலைங்க. அதுல இருக்கக்கூடிய கார்கள்லாம் டெம்பரரியா நிப்பாட்டி வச்சுக்கிறோம், இருக்கிற குரூப்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, டேமேஜ் என்ன அங்கேயும் சும்மா சாறுகாய மாதிரி இருக்குது அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. ரத்தம் வந்தாலும் தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு போயிடணும் இல்லையா. ஏன்னா எத்தனை நாடுகள் ஒன்னா கூடி அப்படியே பிளைட்ல எடுத்து பிலிம்லாம் காமிச்சு கொண்டு போய் குண்டை போட்டு வந்தாங்க யமன்ல. ஆனா என்னப்போ ஒரு சில நாள்லயே திருப்பி ஆன்டி ஷிப் மிசைலை ஏவி விட்டுக்கிறாங்க ஹவுதிஸ் அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாயிரும் இல்லையா. அதனாலேயே நம்ம தெரியல, இன்னும் பெருசாலாம் இல்லைங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆனா இது தொடர்ந்து நடக்கும் பட்சத்துல இனிமே செங்கடல்ல யாருமே வண்டி விட மாட்டாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது, பெரும்பாலுமான கண்டெய்னர் ஷிப் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த செங்கடல் நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை.
செய்திகள் வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் அப்டேட்ஸா பார்ப்போம் அப்படியா என்ன ஏதுங்கிறத. ஆனா இந்த பக்கம் ஹவுதிஸ் அமெரிக்காவுக்கு சொந்தமான அமெரிக்காவால ஆப்ரேட் பண்ணக்கூடிய கிரிப்ரால்டர் ஈகிள் அப்படிங்கிற ஒரு கார்கோ ஷிப் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. இது அமெரிக்காவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்தே சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அன்ஐடென்டிஃபைடு ப்ரொஜெக்டில் வந்து உழுந்துருச்சு, அந்த ஷிப்ல விழுந்ததுதான், ஆனா பெருசாலாம் எதுவும் ஆகல அப்படின்னு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது இதுக்கு மேல இந்த செங்கடல் பகுதியில அப்படிங்கறது. அடுத்த பிரச்சனை இஸ்ரேல் எஜிப்ட் இந்த பிராந்தியத்துல, இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு முட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ரஃபா பார்டரோட கண்ட்ரோல், அதாவது காசாக்கும் எஜிப்டுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா எஜிப்ட் கிட்ட தான் இருக்கு. அதை முழுமையா இஸ்ரேல் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வேணும்னா எஜிப்ட் ஒன்றும் அவ்வளோ லேஸ்ல விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அந்த பகுதியை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால தான் ஏதோ காசாக்கு உதவ முடியுதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது முழுமையா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை முழுவதும் இராடிகேட் பண்ணிடலாம். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் தான் வெளியே வரணும், ஒருவேளை பின்வாங்குறாங்க அப்படின்னா அந்த பார்டருங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த பார்டரை லாக் பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேலோட திட்டம் என்னவா இருக்கு, முழுவதும் அப்படியே ரப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி அழிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா. இந்த ஹமாஸை முழுவதும் இராடிகேட் பண்ணும் அப்படின்னு அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் இந்த ரஃபா பார்டர் கிராசிங் வந்து இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா முழுவதும் லாக் பண்ணிட்டாங்கன்னா கடல் வழியாகவும் போக முடியாது, லேண்ட் வழியாகவும் எங்கேயும் போக முடியாது. முழு கட்டுப்பாடு இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதுனால அவங்க கிட்ட டேட்டா பேஸ் தான் இருக்கும், ஏஐ டெக்னாலஜி தான் அவங்க தான் பிரமாதமா வச்சிருக்காங்களாச்சே. யார் யார் எந்தெந்த பிரச்சனையில் இருக்காங்க, ஒரு கள்ளத்துக்கு போட்டிருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதி தான், அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு கூட்டிட்டு போய் என்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு எஜிப்ட் விட மாட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால எஜிப்தும் இஸ்ரேலும் முட்டிக்குவாங்களா இந்த ரஃபா பார்டருக்காக அப்படிங்கிற கேள்வி வருது. அதே போல இந்த எஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் பார்டர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பதிவுகளில் பார்த்துருக்கோம், ஒரு 3-4 மாசம் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஜிப்தோட பார்டர் கார்டு இருக்கிறாங்க இல்லையா, யாரோ ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்காக இந்த இஸ்ரேலோட பார்டருக்குள்ள தெரியாம ஓடி இருப்பாங்க. அப்படி ஓடும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. இது போலதான் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் வரல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே போலதான் ஏதோ ஸ்மக்லர்ஸ் இருக்காங்க, ட்ரக் பரிவர்த்தனை பண்றதுக்காக ஏதோ பண்ணிருப்பாங்க போல இருக்குது. அந்த சமயத்துல அந்த ஒரு நபரை வந்து துரத்துறதுக்காகவோ பிடிக்கிறதுக்காகவோ வந்திருப்பாங்க போல இருக்குது இஸ்ரேல் தரப்புல இருந்து. எஜிப்டோட பார்டர் கார்டு வந்து இந்த தடவை பழிவாங்கும் விதமாவா இல்ல வேணுக்குன்னே செஞ்சுட்டாங்களான்னு தெரியல. பட் ஆனா என்ன பண்ணிட்டாங்க, சுட்டுட்டாங்க. அதாவது தாக்கப்பட்டுட்டார், இந்த இஸ்ரேலோட வீரர் வந்து தாக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதனால உங்களுக்கு காயமடைஞ்சிருக்கு, கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இப்ப பரவாயில்ல அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இது அப்படியே முத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஃபா பார்டருக்கு தான் வருது. ஏன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எஜிப்த் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த ரஃபா பார்டர் நாங்க எடுத்தே ஆவோம், ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கூட எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கான தொடக்கமா இருக்குமா இது, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக சும்மா ட்ரை பண்ணி பார்த்துக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எஜிப்த் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. ஏன்னா எஜிப்தும் அங்க படைகள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல இஸ்ரேல் இதுக்கு தான் வருவாங்க, அப்படி வரும்போது பார்த்துக்கலான்னு எஜிப்தும் தயாரா தான் இருக்கு. ஒரு வேளை அப்படி நடக்கும் பட்சத்துல, அதாவது இஸ்ரேல் இந்த ரஃபா பார்டர் கிராசிங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கும் பட்சத்துல ஹிஸ்புல்லா உள்ள வந்து அடிப்பாங்க இஸ்ரேல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுக்கு துணையா இப்ப அமெரிக்கா வந்து மிக பெருசா எந்த ஒரு ஸ்ட்ரைக்கையும் பண்ணிடக்கூடாது, பெருசா உள்ள இறங்கிடக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்காவை பிஸியா வச்சுக்கிற வேண்டிய வேலையில துருக்கி ஒரு பக்கமும் ஈரான் ஒரு பக்கமும் வேலை செய்வாங்க. அவங்க இந்த ஹிஸ்புல்லாக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஹமாஸ்க்கும் உதவியா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றது. அதாவது உதவிங்கிறது நேரா வந்து ஆயுதங்கள்லாம் கொடுத்து அடிக்கலாம் மாட்டாங்க, மேல இருக்கக்கூடிய குர்திஸ்தான் அடிப்பாங்க. அது அவங்களுக்கு சான்ஸும் கூட. ஏன்னா கீழே அமெரிக்கா தாக்குதல் பண்ணிருக்கும் போது மேல இருக்கக்கூடிய குர்திஸ்தான் நிலைகளை சகட்டமேனிக்கு அடிச்சாங்கன்னா அந்த பகுதிகள் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதி எப்படியோ ஒரு கண்ணு போயிடும் அமெரிக்காக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒண்ணு இங்க இல்ல அங்க போயிடும். அது அமெரிக்கா தான் கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது மிகப்பெரிய தலைவலியா இப்ப ஜோ பைடன் அவர்களுக்கு வந்து மாறி இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை பெருசாக கூடாது, கையை மீறி போற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, என்னப்பா நடக்குதுங்க, எல்லாம் அமைதியா தான் இருங்களேன் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாரும் கேட்கற மாதிரி இல்ல. துருக்கி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஈரான் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு பக்கம் அடி விழுகும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஈரானை தாக்குறதுக்காக அமெரிக்கா ஃபுல் ஹெல்ஜ்ல இறங்கினா கூட ஈரானை வேணா தோக்கடிக்க முடியும். ஆனா இந்த பக்கம் துருக்கி குர்திஸ்தானை ஃபுல்லா அடிச்சு எடுத்து ரஷ்யா, ஈரான், துருக்கி இவங்கெல்லாம் பிரிச்சுக்குவாங்க. அந்த சிரியாவோட மேல இருக்கக்கூடிய பகுதிகளை அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேசஸ் அத்தனை தம்சம் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதே போல இங்க ஹிஸ்புல்லா இல்ல ஹவுதி இவங்க யார மேலேயா தாக்குதல் பண்ணி பெருமளவுல வந்தாங்கன்னா ஈராக் சிரியால இருக்கக்கூடிய அமெரிக்கா பேசஸ் மேல தாக்குதல் பண்ணி, துருக்கி டைரக்டா போய் அமெரிக்கா பேஸ் அடிக்க மாட்டாங்க, பட் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும் இல்லையா, அந்த குர்திஸ்தானோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் அது மேல தாக்குதல் பண்ணுவாங்க. அப்படி தாக்குதல் பண்ணும்போது
ஈஸியா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கு வந்து தொக்கா போயிடும், போய் ஈஸியா பிடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதனால இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய யுத்தம் இருக்க போது. அதுல எங்க காய நகர்த்தினாலும் அமெரிக்காக்கு இழப்பு இருக்கும், ஏதோ ஒரு இழப்பு வரும். ஒன்னு சிரியா ஈராக்க மறந்துடணும், அப்படி இல்லைன்னா இஸ்ரேல மறந்துடணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செக் இருக்கு. என்ன செய்ய போறாங்க, எந்த காய நகர்த்த போறாங்க, எந்த காய நகர்த்தினா அமெரிக்காக்கு இந்த 2 குதிரையும் தப்பிக்கப்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சதுரங்காட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா, ஈரான், சைனா, நார்த் கொரியா இவங்க எல்லாம் பர்ஃபெக்டா காய நகர்த்துறாங்க அப்படிங்கிறதே சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தரப்புல இப்போ வரைக்கும் சைலண்டா இருக்கு, பெருசா எதுவும் செய்யற மாதிரி தெரியல. அதனால பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இங்க எப்படி இஸ்ரேலோ அதே போலதான் மேல இந்த சிரியாக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியும் சரி, ஈராக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியும் சரி, அந்த குர்திஸ்தான் பகுதியும் சரி, இங்க எப்படி இஸ்ரேல ஸ்ட்ராங் பண்றாங்களோ அதே போல அந்த குர்திஸ்தானை ஸ்ட்ராங் பண்ணி அவங்களுக்கு தனியா ஒரு அரசாங்கத்தை வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மிடில் ஈஸ்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்படி இல்லைன்னா மிடில் ஈஸ்டை மறந்துட வேண்டியதான் அமெரிக்கா. ஆனா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ ஈரான் வந்து சக்சஸ்ஃபுல்லா அடிச்சுட்டாங்க, மொசாடோட ஹெட் குவார்டர்ஸ் சொல்லப்படுது, அது மேல வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்கான பதிலடி இஸ்ரேல் தரப்புல இருந்து தருவாங்களா, இல்ல அமெரிக்கா நேரடியா ஈராக்க போய் அடிப்பாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்துல ஈரானும் சரி ரஷ்யாவும் சரி ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட செய்தி. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஈரான் ஒரு தனி நாடு, அந்த நாட்டோட பார்டரை நாங்க அங்கீகரிக்கிறோம். அதே போல ரஷ்யாங்கிறது தனி நாடு, அந்த ரஷ்யாவோட நாட்டை நாங்க அங்கீகரிக்கிறோம், அந்த பார்டர்ஸை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ரஷ்யா இப்ப புதுசா பிடிச்சிட்டு இல்லையா, கிரீமியாவா இருக்கட்டும், டான்பாஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஈரான் வந்து அங்கீகாரம் பண்றாங்க, ஈரான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம ஈரான் அந்த பகுதிகளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, ரஷ்யா ஈரானுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, ஈரான் மேல யாராவது வந்து இதுக்கு மேல கையை வச்சா நேரா ரஷ்யா இன்டர்ஃபியர் ஆவாங்க. அதுதான் அதோட மறைமுக சாராம்சம். அப்போ இது தனியா ஒரு பேக்டா, எப்படி இந்த சிஎஸ்டிஓ நாட்டோ அது போல ஒரு அலையன்ஸ் இருக்கு, அதே போல மறைமுகமா இங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ரஷ்யாவோட மேற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஈரானோட இப்படி ஒரு பேக்ட் சைன் ஆயிருக்கும் பட்சத்துல ரஷ்யாவோட கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நார்த் கொரியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்ப வந்து ரஷ்யால இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் இது போல அக்ரிமெண்ட் போடப்படலாம். ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா இவங்க 3 பேரும் ஒரு ட்ரைலேட்ரல் செக்யூரிட்டி பேக்டை ஃபார்ம் பண்ணலாம். அதாவது புதுசா ஒரு அலையன்ஸா இருக்கும், அது ஒரு மிலிட்டரி அலையன்ஸா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல, ஏன்னா இப்ப சமீபத்துல நார்த் கொரியா கூட ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, நார்த் கொரியா தரப்புல இருந்து இப்ப இன்னொரு செய்தி வந்திருக்கு. இந்த சவுத் கொரியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடுவுல இந்த பேச்சுவார்த்தைக்காக ஏஜென்சிஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு நபரை உட்காந்துருப்பாங்க. அங்கிருந்து என்னப்பா ஏன் இப்படி பண்றீங்க, வேண்டாம் நிறுத்துங்க, இது போல பிரச்சனையாயிரும், அதனால அமைதியா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமைதி பேச்சுவார்த்தைக்காக இருதரப்புலயும் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா. அப்படி அப்பாயின்ட் பண்ணியிருக்கக்கூடிய நார்த் கொரியாவோட ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்களா. வாங்கப்பா இதுக்கு மேல என்ன பேச்சுவார்த்தை போட்டு பார்த்துக்கலாம், நம்ம தயார் அப்படிங்கிறதோட நார்த் கொரியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பேக்ட் அங்கே சைன் ஆகும் பட்சத்துல ரஷ்யா ஈரானுக்கும் உதவுவாங்க, ரஷ்யா நார்த் கொரியாவுக்கும் உதவுவாங்க. அதே நேரத்துல ரஷ்யாவுக்கு ஈரான், நார்த் கொரியா 2 பேரும் உதவுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதுக்கு மறைமுகமா சீனா எல்லா உதவியும் செய்வாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த பேக்ல ஒரு இன்விசிபிள் மெம்பரா சீனா இருப்பாங்க. சீனாவோட காய் நகர்த்தலின் பேர்ல தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதே நேரத்துல இந்த காக்கசஸ் பகுதியில கீழே இருக்கக்கூடிய ஈரானுக்கு மேல இருக்கக்கூடிய அசர்பைஜான், இந்த அசர்பைஜான் ஈரானோட ரொம்ப நட்பு நாடா இருக்கு. இப்படி இருக்கும்போது சமீபத்துல இந்த அசர்பைஜான்ல இருந்து ஒரு கண்டனம் வந்துச்சு. எதுக்குங்க தைவான்ல எலெக்ஷன்லாம் வைக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்குங்க எலெக்ஷன், நீங்க சீனாவோட ஒரு பகுதிங்க, எலெக்ஷன் வச்சதே தப்பு அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு ஒரு கண்டனம் வந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அசர்பைஜான் இப்போதைக்கு ஈரானுக்கு ஃபேவரா போவாங்களா, இந்த சைனாக்கு ஆதரவா இருக்கிறதுனால அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. ஏன்னா இந்த இஸ்ரேலோட ரொம்ப நட்புறவு ஆடிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுக்கு எதிராக போக மாட்டாங்க. ஆனா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வரும்போது அசர்பைஜான் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா மேற்குலக நாடுகள் பொறுத்த வரைக்கும் அசர்பைஜானுக்கு எதிராக மேல இருக்கக்கூடிய அர்மேனியால காய் நகர்த்தல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அர்மேனியாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதி மட்டும் இப்போ ஒரு வேலை துருக்கிக்கோ இல்ல அசர்பைஜானுக்கோ போயிருச்சு அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஒரு செவுரு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அந்த செவுரு மட்டும் இடிஞ்சிருச்சு அப்படின்னா துருக்கியை யாராலையும் கையிலேயே பிடிக்க முடியாது. துருக்கி ஒரு மிகப்பெரிய பாலமா மாறிடும், மேற்கையும் கிழக்கையும் இணைக்கிறதுக்கான ஒரு பிரிட்ஜா மாறிடும். சீனா துருக்கியை பயன்படுத்தி யூரோப்புக்கு போகிறதுக்கான ஆக்சஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா யாராலையுமே ரஷ்யாவையும் சரி சீனாவையும் சரி தடுக்க முடியாது. அவங்களோட வர்த்தகம் பிரம்மாண்டமா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு உதவியா துருக்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நாடுகள்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் மேற்குலக நாடுகள் அர்மேனியா உதவிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல இந்த மாதிரியான ஜியோ பாலிட்டிக்ஸ் மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல.
அதாவது இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா காய் நகர்ந்துகிட்டே இருக்கு, ஒரு நாளும் ஒரு காய் நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி நகர்ந்துட்டு இருக்கும்போது மிகப்பெரிய போருக்கான தளங்கள் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கான வேலைகளை இந்த போரை பயன்படுத்தி அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. அதனால இப்ப ஈரான் நான் ரெடி அப்படிங்கிறது போல ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இஸ்ரேல் என்ன செய்வாங்க, அமெரிக்கா என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.